ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஐஜி மேத் ஃபர்ஸ்ட். நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் இருக்க கொஷின்ஸையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் 5 மார்க்ஸை நம்ம சேனலில் ஃபர்தராக ஒரு ப்ராப்ளம்ஸையும் ஸ்டெப் வைஸாக சால்வ் பண்ணி அதில் இருக்க ஆன்சர்ஸையும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. இந்த பேப்பரில் இருக்க கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஹை மார்க் நான் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். மறக்காமல் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் என்ன இருக்குன்னா 14 சூசஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்ட் பியில் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண கொஷின்ஸ் தான் இருக்குது. அதாவது டொமைன், ரேஞ்ச் அதெல்லாம் மட்டும் நம்ம ஃபர்தராக ஒரு எக்ஸ் ஒய் ரேஞ்ச் வேல்யூ கொடுத்துருவாங்க. அதில் வந்து நம்ம ஃபர்தராக இதோட டொமைன்ஸ் என்ன, கோ டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, அதை மட்டும் நம்ம ஃபர்தராக எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒரு ஸ்டெப்பையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் சில ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபைனல் ஆன்சருக்கு உங்களுக்கு வந்து 1 மார்க் தான் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டெப்ஸ் முக்கியம் மேக்ஸில். ஸோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்ட் 5 மார்க்ஸ் வந்து பார்ட் சி 5 மார்க்ஸுக்கு வந்தோம்னா அதுலேயும் நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண, அதாவது செட் தியரம்ஸில் இருக்க வந்து சம்ஸ் தான் உங்களுக்கு 2 சம் வந்துடும் செட் தியரம்லேருந்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என் டேர்ம்ஸ் சம்ஸும் 2 வந்துடும். அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே கன்ஃபார்மாக ஃபஸ்ட்டு 4 5 மார்க்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்வர்ஸ், அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அந்த ஈக்குவேஷனை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அதாவது ஏ கொடுத்துட்டு a² - 5a + 7i2 = 0 அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அதாவது ஈஸி சம் இதெல்லாம் வந்து ஏ கொடுத்துட்டாங்க. அதாவது நீங்கள் a² வெறும் அதை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. அது எப்படி தெரிஞ்சால் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சம்ஸும் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் தியரமில் பித்தகோரஸ் தியரம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பர் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண கொஷின் பேப்பரில் டேல்ஸ் தியரம் இருக்கும். ஸோ இந்த 2 தியரமும் மட்டும் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. அதாவது டயக்ராம்ஸ் முக்கியம். டயக்ராம்ஸை நீங்கள் போட்டுட்டு ஸ்டெப் வைஸாக அதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேரலோகிராம், அதுக்கப்புறம் நிறைய ஷேப், சிலிண்ட்ரிக்கல் ஷேப், இந்த ஷேப்ஸ்லாம் வச்சு தான் உங்களுக்கு வந்து கொஷின் ப்ராப்ளம்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அதோட வால்யூம், அதோட சர்ஃபேஸ் ஏரியா, அதெல்லாம் அந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக இது பண்ணிங்கன்னா நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா, ஸ்லோப் ஃபார்முலா, இதை மட்டும் பை ஹார்டாக நீங்கள் எந்த சம்முக்கு எந்த ஃபார்முலா கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு எந்தெந்த டேர்ம்ஸ்லாம் வச்சு போடணுன்றதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கனாலே நம்ம ஈஸியாக நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 5 மார்க்ஸ்க்கு அடுத்தது நமக்கு வந்து பார்ட் டியில் வந்து 8 மார்க்ஸ். இதில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து கிராஃப், ஜாமெண்ட்ரி, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்ஸ் தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு ப்ராபபிலிட்டி சம்ஸ், அதாவது டைஸ் சம்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே கன்ஃபார்மாக நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சேம் இதில் இருக்க கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக திரும்ப ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குன்னா எந்த கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து உடனே போடணும், நம்ம சேனலில் சால்வ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்ம சேனல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணி நம்ம சேனலில் உடனே அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ மறக்காமல் உங்களுக்கு வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.